நான் 5ஆம் தேதி தோட்டத்திற்கு போனேன். போனால் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. புலவரையும் அவருடைய மனைவியும் மேலே வர செல்லும் என்றார். அவர் உட்கார்ந்திருந்த கட்டில் ஒரு சாதாரணமான வீட்டிலே போடுகிற கட்டிலை விட மோசமாக இருந்தது. உடம்புக்கு தொட என்று இருக்கிற ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு மணி 10:30 இருக்கும் அதுவரை சாப்பிடாமல் உட்கார்ந்திருந்தார். அவர் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டவர். அவரோடு சத்யா ஸ்டுடியோவிலே குறைந்தது ஒரு 10-15 பேர் மதிய உணவு உட்கொள்வோம். அன்றைக்கு அவரே சாப்பிடாமல் உட்கார்ந்திருந்தார். அப்படி சாப்பிடாமல் உட்கார்ந்திருந்த போது எனக்கு வேதனையாக இருந்தது. கையெல்லாம் நீளம் பூத்து புறங்கை வீங்கி 2 கையும் வீங்கி இருந்தது, பாதங்கள் வீங்கி இருந்தன. அதை பார்த்த உடனே என்னால் தாங்க முடியவில்லை. அந்த நிலையிலும் அவர் சொல்லுகிறார், நான் அமெரிக்கா போய்விட்டு வந்து நான் உங்களுக்கு ஏதாவது செய்கிறேன் என்றார். நான் சொன்னேன், எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இனி இல்லை. நான் ஏழையாக ஒரு பஞ்சாலை தொழிலாளியாக இருந்தவன் உங்களை வந்து சேர்ந்தேன். அதற்கு பின்னாலே என்னை பெரிய அளவிலே உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். அதனாலே நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதில்லை, ஆனால் ஒரே ஒரு உதவி செய்யுங்கள் என்றேன். பேச முடியாத நிலைமையிலே என்ன என்றார். நான் சொன்னேன், தைரியமாக வெளிநாடு போய்விட்டு நலமாக திரும்பி வாருங்கள், அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் எனக்கு செய்தால் போதும் என்று சொன்னேன். அவர் அழ ஆரம்பித்தார். கண்களிலே கண்ணீர் வெள்ளமாக வழிந்தது. என்னுடைய தோளிலே நான் சாய்த்து கொண்டேன். நான் சொன்னேன், ஊரகத்திலே இருக்கிறவருடைய கண்ணீரை எல்லாம் துடைத்த உங்கள் கண்ணீரே எப்படி கண்ணீர் வரலாமா என்று கேட்டு நான் என்னுடைய தோளோடு சாய்த்து கொண்டேன்.